மேரிக்கு ஷார்க்லாம் பக்கத்துல பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால கடலுக்குள்ள சேஃபா உள்ள இறங்குறாங்க. ஆனா அங்க டெக்னிக்கல் ஃபால்ட் ஆனனால அந்த கேஜ் ரொம்ப கீழே போக ஆரம்பிக்குது. அவங்க கடல் கடியில போக போக அங்க பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கடத்துக்கு மேல 2 பேரும் மயங்கிடுறாங்க. அந்த கேஜ் ஸ்லோவா அண்டர் கிரவுண்ட்ல வந்து லேண்ட் ஆகிடுது. அதே இடத்துல ரொம்ப நேரமா மயங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தி மட்டும் முழிக்கிறா. இந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சாகணும்னு ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறா. வாக்கி டாக்கி மூலியமா பேசி பாக்குறா. எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இன்னொருத்தி இருந்துச்சு இவளை காமா இருக்க சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறா, நம்ம கடல் கடியில இருக்கனால எந்த சிக்னலும் கனெக்ட் ஆகாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க கூட சிக்னல் கனெக்ட் ஆகிறதுக்காக அந்த கேஜை விட்டு வெளியே வந்துடுறா. ஆனா அவளோட ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் அங்க மாட்டிக்கும். உடனே அதை கழட்டிட்டு வேற ஒரு வழி அதை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அதை மாட்டிட்டு அவங்க கேஜ் மேல இருந்த ஒரு இரும்பை தள்ளி விட்டுடுறா. இப்ப மேல் நோக்கி ஒரு 40 அடி மட்டும் மேல போன உடனே அவளுக்கு சிக்னல் கிடைச்சிரும். அந்த போட்ல இருக்கவங்க கிட்ட எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அவளுக்கு நேரா ஒரு ஷேடோ தெரியும். கேஜுக்கு போறதுக்காக ட்ரை பண்றா. அங்க பார்த்தா ஒரு ஷார்க் இவளை கடிக்கிறதுக்காக வருது. ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தப்பிச்ச உடனே அந்த கேஜ் நோக்கி ஸ்பீடா ஸ்விம் பண்ணி போறா. அந்த கேஜுக்கு வந்து கதவு திறக்கறதுக்குள்ள ஷார்க் இவளை சாப்பிட வந்துருது. மறுபடியும் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு உள்ள போயிடுறா.